இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. கல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்திற்கு தரமான கல் இறக்கப்பட்டு அது விற்பனை செய்வது மூலமாக 2000 முதல் 3000 முதல் அந்த குடும்பங்களுக்கு வருவாயாக பெறுகிற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. பெண் விவசாயிகள் இந்த கல் இறக்கி விற்பனை செய்வதை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். கல் ஒரு உணவுப் பொருள், மருத்துவ குணம் கொண்ட உணவுப் பொருள். இதனை தடுத்து நிறுத்துகிறோம் என்கிற பெயரால் காவல்துறை உதவி ஆய்வாளர் தென்காசி மாவட்டத்தில் ஒரு விவசாயியின் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருப்பது குறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்தப்பட வேண்டும். உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். துப்பாக்கியால் விவசாயிகளை சுடுகிற வகையில் திமுக அரசு காவல்துறைக்கு வழிகாட்டியிருக்கிறது. இது ஒன்றே ஆட்சி காலத்தில் விவசாய விரோத கொள்கைக்கு திமுக அரசின் சான்றாக இன்றைக்கு விளங்குகிறது. ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கைகளையே கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான சட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு தமிழ்நாடு திமுக அரசு நிறைவேற்றியதனுடைய விளைவு ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளும் திமுகவிற்கு எதிராக ஒன்றுபட்டிருக்கிறார்கள். எனவே விவசாயிகளுடைய கோரிக்கையை முன்னிறுத்தி எங்களுக்கு வாக்குறுதி தருகிற கடந்த கால அனுபவங்களில் விவசாயிகளுக்கு ஆதரவான கொள்கையுடைய சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய, வாய்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய அரசியல் கட்சிகளை அடையாளம் கண்டு வாக்களிப்பது என்று ஒட்டுமொத்த விவசாயிகள் ஒன்றிணைந்திருக்கிறோம். எனவே அதற்கான வகையில் அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும். திமுக அரசு கொடுக்கிற எந்த வாக்குறுதியையும் நாங்கள் ஏற்க தயாராக இல்லை.